இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்னு பார்க்குறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். முதல்ல மனுஷனாக வந்தார். தம்மைத்தாமே அவர் வெறுமையாக்கினார். வெறுமையாக்கினார்னா என்ன அர்த்தம்? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். வெறுமையாக்குறதா என்ன வெறுமையாக்கினார்னா, அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய ரூபமாய் இருந்தவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். ரெண்டு ரூபம் சொல்லப்படுது பாருங்க. தேவனுடைய ரூபமாய் இருந்தவர், அதாவது இது ரூபம் என்றால் தேவனாய் இருந்தவர், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்படின்னா கொள்ளையாடின பொருள்னா என்னன்னா, அதை அப்படியே பிடிச்சு வச்சுக்காம, பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார். அந்த மகிமையான ஸ்தானத்தை அதை பிடித்து வைத்து கொள்ளாமல், நான் அந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கி போக மாட்டேன்னு சொல்லாம, அவர் உங்களையும் என்னையும் நேசித்ததுனால, அல்லேலூயா, தன் ஸ்தானத்தை விட நம்மை அதிகமாய் நேசித்தார்.